வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினரால் விடுவிக்கப்பட்ட யாழ் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் பூர்வீக இடங்களில் இன்று மீள் ஆரம்பம். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வாக்காளர் பதிவுச்சீட்டை இழந்தவர்களுக்கு அதனை மீண்டும் பெற்றுக் கொடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை. எம்எல்ஏபிட்டிய இளைஞனின் கொலை சந்தேக நபரான எம்எல்ஏபிட்டிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிணையில் விடுவிப்பு. சிறிய உலக உணவு நிகழ்ச்சி திட்டத்தை வான்வழி மூலம் முன்னெடுக்க அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் ஆலோசனை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பாதுகாப்பு படையினரால் விடுவிக்கப்பட்ட யாழ் காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி மற்றும் காங்கேசன்துறை கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகள் பூர்வீக இடங்களில் இன்று மீள ஆரம்பிக்கப்பட்டன. சுமார் 26 வருடங்களின் பின்னர் இந்த இரு பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று பூர்வீக இடத்தில் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வலிகாமம் வலய கல்வி பணிப்பாளர் தலைமையில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப விழாவில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை அமைச்சர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர். யுத்தத்தின் பின்னர் பாதுகாப்பு பிரிவினர் நிலை கொண்டிருந்த குறித்த 2 பாடசாலைகளும் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி விடுவிக்கப்பட்டதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ரவீந்திரன் குறிப்பிட்டுள்ளார். காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி மற்றும் காங்கேசன்துறை கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகள் கடந்த 26 வருடங்களாக தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்திற்கு அருகில் தனியார் காணியில் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கேசன்துறை, மாவட்டபுரம், தெல்லிப்பளை, மயிலிட்டி, தையிட்டி, ஊரணி ஆகிய பகுதிகளில் சேர்ந்த மாணவர்கள் இந்த இரு பாடசாலைகளிலும் கல்வி பயில்கின்றனர். மேலும் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து சபாபதி பிள்ளை முகாம் மற்றும் கண்ணகிபுரம் முகாமில் தங்கியுள்ள மாணவர்களும் இந்த 2 பாடசாலைகளிலும் கல்வி பயில்வதாகவும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் புங்குடுதீவில் கூட்டு வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் அவருடைய தாய்க்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் கருப்பையா ஜீவராணி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். அதற்கமைய இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வித்யாவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் உறவினர்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நீதிமன்றத்தில் வித்யாவின் தாயினால் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. மோதல் மற்றும் அரசியல் காரணங்கள் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்ற இளைஞர்களுக்கான வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமை நேற்று நீக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு விடுக்கப்பட்ட குறித்த தடையை நீக்குவதற்கான சுற்றறிக்கை நேற்று வெளியிடப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து அகதி அந்தஸ்து பெற்றுள்ள மற்றும் அகதி அந்தஸ்து பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகிக்க வேண்டாம் என வெளிநாடுகளில் இருந்த இலங்கை தூதுவராலயங்களுக்கு 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணிப்புரை விடுக்கப்பட்டது. இந்த சுற்றறிக்கை காரணமாக குடியுரிமை பாரிய அளவில் மீறப்பட்டுள்ளதாகவும் அரசியல் காரணங்களுக்காக வெளிநாடுகளில் தஞ்சமடைந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அனுமதி பத்திரமின்றி பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்ததாகவும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டு மக்களிடையே காணப்படும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகளை நீக்கி அனைவரும் சுதந்திரமாக சுற்றுலா செல்வது உள்ளிட்ட பல காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எம்எல்ஏபிட்டிய இளைஞனின் கொலை சந்தேக நபரான எம்எல்ஏபிட்டிய உதவி போலீஸ் அத்தியட்சகர் DWC தர்மரத்ன இன்று காலை பிணையில் விடுவிக்கப்பட்டார். இரத்னபுரி மாகாண உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரி M. அபயரத்ன முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட போதே நீதவான் சந்தேக நபரை பிணையில் விடுவித்தார். 25,000 ரூபாய் சரீரப்பணையிலும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீரப்பணைகளிலும் சந்தேக நபரை நீதவான் விடுவித்தார். சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றம் முடக்கியுள்ளது. 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் காணப்படுவதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. நுவரலியா, கண்டி, கேகாலை, ரத்னபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தினூடாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டி குருநாகல் வீதியில் கட்டகோஸ்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட நில தாளிறக்கம் காரணமாக அந்த வீதியுடனான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கும் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சேதங்களுக்கான நட்டஈடுகளை வழங்கும் நடவடிக்கை உரிய முறையில் முன்னெடுக்க
முன்னெடுக்கப்படுவதாகவும் பிரதீப் கொடிப்புலி கூறியுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் காணப்படின் 117 என்ற இலக்கத்தினூடாக அறிய தர முடியும் எனவும் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. சுமார் 3 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான பொருட்களுடன் கொள்கலன் ஒன்று கடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த குறித்த கொள்கலன் குருநாகல் நாரம்பல பகுதியில் வைத்து கடந்த 26ஆம் தேதி கடத்தப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட லோரியில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான சிகரெட், டயர்கள் மற்றும் கட்டட நிர்மாண பொருட்கள் என்பன காணப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தையை கடத்தப்பட்ட கொள்கலனுக்கு உரிமையாளர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். குளியாப்பட்டி பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வாக்காளர் பதிவுச்சீட்டை இழந்தவர்களுக்கு அதனை மீண்டும் பெற்றுக் கொடுக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அனைத்து கிராம சேவையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிடுகின்றார். இந்த விண்ணப்ப படிவங்களை பூரணப்படுத்தி கையளிப்பதற்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2016ஆம் ஆண்டு வாக்காளர் ஞாபக திருத்தத்திற்கான விண்ணப்பங்களை விநியோகிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுவதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். விண்ணப்ப படிவங்கள் உரிய முறையில் பூரணப்படுத்தி கிராம சேவையாளரிடம் கையளிக்க வேண்டும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் முகமது குறிப்பிடுகின்றார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் யாழ் நெடுந்தீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு படகுடன் இன்று அதிகாலை இந்த மீனவர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தலைமன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்த தமிழக மீனவர்கள் 7 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் 7 பேரும் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர்கள் என கேப்டன் அக்ரம் அளவி கூறியுள்ளார். இதேவேளை இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் தமிழக முதல்வர் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். வெறுமனே கடிதங்கள் மாத்திரம் எழுதாது தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் பிரதமரை நேரடியாக சந்தித்து மீனவர்களின் வாழ்க்கையை புரட்டி போடும் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என மு கருணாநிதி வலியுறுத்தியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பஸ் கட்டண திருத்தம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று அடுத்த வாரம் அளவில் இடம்பெறவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறை அமைச்சரிடம் இந்த விடயம் தொடர்பிலான அறிக்கையை கையெழுத்ததன் பின்னர் கட்டணங்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் எட்டவுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MBA ஹேமச்சந்திர குறிப்பிட்டார். போக்குவரத்து நெரிசல் காரணமாக வீணடிக்கப்படும் எரிபொருளின் செலவை பயணிகள் கட்டணத்திலிருந்து அறவிடுவது தொடர்பிலான வேண்டுகோளை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்னம் விடுத்திருந்ததாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் இதுவரை தீர்மானம் எட்டப்படவில்லை எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு வவுனதீவு கற்பகக்கேணி பகுதியில் யானை தாக்குதலுக்கு இலக்காகி 6 வயது பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. நேற்று மாலை 5 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். தந்தையுடன் உறவினர் வீட்டுக்கு சென்று திரும்பி வரும்போது இந்த குழந்தை யானை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. யானையிடமிருந்து குழந்தையை காப்பாற்றுவதற்கு தந்தை முயற்சித்த போதும் அவர் மீதும் யானை தாக்கியுள்ளது. இதன்போது காயமடைந்த குறித்த நபர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காடுகளை அண்மித்த பகுதிகளில் அண்மை காலமாக காட்டு யானை அட்டகாசம் அதிகரித்து வருகின்றது. எனினும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என சில பிரதேசங்களில் உள்ள மக்கள் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பகுதியில் உள்ள கிழக்கு மாகாண சபை கட்டிடத்தை அண்மித்த கடற்பகுதியில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய கரையொதுங்கிய சடலத்தை இன்று அதிகாலை மீட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். மீட்கப்பட்டுள்ள சடலத்தை திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை துறைமுக போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மருமகனின் தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஹொரவபொத்தான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மனைவி நேற்றைய தினம் இரவு உயிரிழந்துள்ளார். கலன் பிந்துணுவ 20 ஏக்கர் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி ஹொரவபொத்தன போலீஸ் பொறுப்பதிகாரியின் மகள் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டார். சம்பவத்தில் போலீஸ் பொறுப்பதிகாரியின் 20 வயதான மகள் உயிரிழந்ததுடன் அவரின் மனைவி தாக்குதலுக்கு இலக்காகியிருந்தார். சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
பலுவாதார அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா நேற்று தினம் அஸ்கிரிய மற்றும் மல்வத் மகாநாயக்க தேரர்களை சந்தித்தார். அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா நேற்றைய தினம் அஸ்கிரிய பீடத்தின் பீடாதிபதி வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்தார். அதேபோன்று தலதாம் பெரஹராவின் போது யானைகளின் பங்கு பற்றம் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார். அதன் பின்னர் அமைச்சர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்தார். அபிவிருத்திக்காக பெற்றுக்கொண்ட கடன்களை தற்போது செலுத்தி வருவதனால் இதனை அபிவிருத்தி என கூற முடியாதுள்ளது. அதனை தற்போது செலுத்த வேண்டியுள்ளது. சீனாவிடமிருந்து ராஜபக்சர்கள் பெற்றுக்கொண்டதை போன்று 108 அல்லது 9 வட்டி கடனை நாம் பெற முடியாது. 0 அல்லது மைனஸ் வகையான வட்டியையே நாங்கள் பெறுகிறோம். மைத்ரி ரணிலின் ஒன்றிணைவு நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றனர். ராஜபக்ச அரசாங்கம் தொடர்ந்திருந்தால் அபிவிருத்திகள் ஏற்பட்டிருக்காது, வங்கிகளும் இருந்திருக்காது. இந்த அரசாங்கம் மாறியமைக்காக நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். පින්දෙන්න මේ රජය වෙනස් කරපු එක